இந்த வருஷம் பொங்கல் வந்தாலும் வந்தது, இந்த கிழவனும் கிழவியும் பண்ணுற அலம்பல் தாங்களப்பா. ஆமா, 4 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் இருந்து மகன் மருமக பேர பிள்ளையோட வந்து இறங்க போறாங்களாமாப்பா. அது சரிதான், 4 வருஷமா வெள்ளை கூட அடிக்காம பழசா கிடந்து போன சுவரு, பராமரிப்பு இல்லாம வீடு பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சே. இப்ப வெள்ளையடிக்க கடையநல்லூரில் இருந்து ஆள் கூட்டியாராகலாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரு கலரு டிஸ்டம்பர்னு அடிக்கப்படாது, சுண்ணாம்பு வெள்ளை தானா அடிக்கணும்? நான் கூட கேட்டேனே, அதுக்கு சுண்ணாம்பு அடிச்சா வீடு குளிர்ச்சியா இருக்குமாம், அதான் அடிக்கிறாகலாம். பெருசு கிழவன்னு சொல்றதெல்லாம் நம்ம செங்கையா வாத்தியாரைத்தான். ஹை ஸ்கூல் வாத்தியார் செங்கையான்னா அந்த ஊர் மட்டுமில்ல, தென்காசி சுத்து வட்டாரத்துக்கே தெரியும். தூரத்துல இருந்தெல்லாம் அவர்கிட்ட டியூஷன் படிக்க பசங்களை சேர்த்து விடுவாங்க. வாத்தியாருக்கு ஒரே மகன், அவனையும் நல்லா படிக்க வைத்து இன்ஜினியரிங் முடித்து அமெரிக்கா அனுப்பி வச்சுட்டாரு. பின் சில மாதங்களில் ரிட்டையர்டும் ஆயிட்டாரு. புள்ளை அமெரிக்காவில இருக்கிறான்னு பெருமையா எல்லார்ட்டையும் பேசுவாரு. மகனுக்கு உள்ளூரிலேயே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாரு. விசா வாங்கி மனைவியையும் தன்னோடு அமெரிக்கா அழைத்து போய்விட்டான். மாசமானால் தவறாமல் NRI அக்கவுண்டில் பணம் டாலராக வந்துவிடும் செங்கையாவிற்கு. சின்ன வீட்டை பெரியதாக கட்டினார், மனை வாங்கினார், நகை வாங்கினார். சொத்து, வீடு, வாசல், நிலப்புலன்கள், அசையா சொத்துக்கள் பெருகின. ஆனால் ஆத்மார்த்தமான அன்புக்கு அலைப்பாய்ந்த அந்த கிழவனின் மனம் இறுக்கமானது. உதடுகள் திறப்பது குறைந்தது. யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் மௌனம் சாதித்தது. தெருவில் போவோர் வருவோரிடம் இருந்த கலகலப்பு கரைந்தது, குறைந்தது. அக்கம் பக்கத்து குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தது. தன் பேர குழந்தைகள் விளையாடுவதை பார்க்க ஏங்கியது. அதனால் மற்ற குழந்தைகளிடம் எரிந்து விழுந்தது. வாசலுக்கு விளையாட்டாக வரும் குழந்தைகளை விரட்டியடித்தது. வருடா வருடம் பொங்கல் வந்தது. ஆனால் கிழவனுக்கும் கிழவிக்கும் மனது அமெரிக்காவில் கிடந்தது. வெறுமை வீட்டை நிறைத்து கிடந்தது. ஆனால் இம்முறை பொங்கல் அவர்களுக்கு தீபாவளிதான். திறக்காத உதடுகள் காய்கறி கடையிலும் கரும்பு வியாபாரியிடமும் பேரம் பேசியது. சாக்கு மூட்டையில் மளிகை சாமான்களும் சைக்கிள் கேரியரில் கரும்பு கட்டும் சேர்த்து கட்டி வியர்வையில் வழுக்கை தலை பளபளக்க முக்கி தள்ளி கொண்டு தெருவாசல் வரும்போது ஓடிச் சென்று கிளவி மூட்டையை இடுப்பில் வாங்கிக் கொள்ள சைக்கிளில் கரும்பு கட்டு மட்டும் தள்ளி கொண்டு நடந்தார் விடியும் பொங்கலை நோக்கி. இரவு கிளம்பி விமான பயணம், கார் பயணம். எப்படியும் அதிகாலை 3-4 மணிக்குள் வந்துவிடுவான் மகன் குடும்பத்தோடு. அவன் சிறுவயதில் விளையாடிய பம்பரக்கயிறு பரன்மேல் வெள்ளை பழுப்பேறி முனை தெரிய தொங்கிக் கொண்டிருந்தது. அதை எடுத்து செங்கையா பம்பரத்தையும் துடைத்து கயிறை சுற்றி பார்க்கிறார். மகனின் கைப்பிடித்து பம்பரம் சுற்றி காட்டியது மனக்கண்ணில் வந்து போனது. மகன் விளையாடிய ரப்பர் பந்து இன்னும் அடித்தால் எலும்பும் அதே காற்றழுத்தத்தோடு எடுத்து வைக்கிறார். பேரன் விளையாடுவான். நேரில் பார்க்காமல் வெறும் தொலைபேசி அலைபேசி பேச்சுக்களாக மட்டும் இருந்த பேரனின் ஞாபகம் வந்து வந்து போனது. தாத்தா, டாடிக்கு சின்ன வயசிலே குதிரை வாங்கி கொடுத்தீங்களாமே, அது இருக்கா? நான் வந்து விளையாடுறேன். காலுடைந்த மரக்குதிரையை கேட்டது மின்னலாக வந்து போனது. பழைய ட்ரங்க் சூட்கேஸ்களோடு குதிரை, காதருகில் மரக் கைப்பிடிகள் அப்படியே இருக்க, கீழே ஆடும் வளைவு கட்டைகளும் அப்படியே உடையாமல் இருக்க, இதில் எது சரியில்லை? பழைய துணியால் தூசி தட்டி துடைத்து ஆட்டி பார்க்கிறார். 4 கால்களில் பின்னங்காலில் ஒன்று வளைவு கட்டையோடு சேராமல் தொத்திக் கொண்டிருந்தது, உடையவில்லை. இப்ப புதுசு புதுசா எவ்வளவோ விளையாட்டு சாமான்கள் வந்துருச்சு. உன் பேரன் வந்து இந்த குதிரையில ஏறித்தான் டில்லிக்கு போக போறானாக்கும். ஆணியால் காலை வளைவு கட்டையோடு சுத்தியால் அடித்து கொண்டிருந்த செங்கையா தாத்தாவை எடக்கு பண்ணுகிறாள் கிழவி. மங்கிப்போன மஞ்சள் கலரிலும் குதிரையின் கண்கள் உயிரோட்டமாய் முழித்தது. சுத்தமாக துடைத்து பழைய வேட்டியை வைத்து மூடி சுவர் ஓரமாய் வைக்கிறார். மாலையில் தெருவில் உள்ள வீட்டு வாசலில் பெண்கள் கோலமிட சுண்ணாம்பும் செம்மண்ணும் வெள்ளை காவி கோடுகளாக வாசலில் கோட்டையாக வரைந்தன.
கிழவியும் வீட்டு வாசலில் கோட்டை வரைந்து காயும் வரை திண்ணையில் காத்து கிடந்தாள். பொங்கல் அடுப்பிற்கு ஏற்கனவே அச்சு செய்த மண்கட்டிகளை சுண்ணாம்பு கோடு வரைந்து தயார் செய்தாள். கிழவனுக்கும் தூக்கம் வரவில்லை. எந்நேரமும் போனில் அழைப்பு வரலாம் கண் காத்து கிடந்தது. 4 வீட்டில் இருப்பது போல நாளை நமது வீடும் கலகலக்கும். போட்ட கோலத்தை மிதிக்காத மழலை கால் தடமின்றி வைத்த பொருள் வைத்த இடத்தில் களைத்து போட ஆள் இல்லாமல் இது என்ன அருங்காட்சியகமா? அங்கே ஓடாதே, இங்கே ஓடாதே, அதை எடுக்காதே, இதை எடுக்காதே என்ற வெற்று மிரட்டல்கள் இல்லாத அமைதி கூடங்களாக. சை, என்ன வெறுமை இது! பேசிவிட வேண்டும். இங்கேயே இருக்க ஏதாவது வழி சொல்ல வேண்டும். நமக்கோ வயசாயிருச்சு. அந்த குளிர்நிலை ஒத்துக்கொள்ளாது. ஆனால் இங்கேயே இருக்க மறுத்து மகன் பிடிவாதமாக இருந்தால் எங்களையும் விசா எடுத்து உன்னோடு அழைத்து போய்விடு என்று கூறிவிட வேண்டும். காசுக்காகனு அலையறதில் மனுஷனை மறந்துடுறோம். நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்காம அலைஞ்சிட்டே வாழ்ந்து முடிச்சிடுறோம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். தெளிவாக பேசிவிட வேண்டும். தீர்க்கமான முடிவில் செங்கையா. என்னங்க, இந்தா எந்திரிங்க. போன் அடிக்குது, காதுல விழல. புள்ளதான் பேசுறான். எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளுங்க, விடிய போகுது. ஆழ்ந்த நினைவுகளோடு கண் அயர்ந்ததே தெரியவில்லை. படக்கென எழுந்து போனை ஆன் செய்கிறார். அப்பா, நான் தான் பேசுறேன்பா. ஃப்ளைட் டிக்கெட்டு கூட போட்டாச்சுப்பா. ஆனா பாருங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்குப்பா. முடிச்சு கொடுத்தா முழுசா $5 லட்சம். அதோட ஊர்ல வந்து செட்டில் ஆயிட வேண்டியதுதான். பொங்கல் வருஷா வருஷம் வரும். இந்த பொங்கல் இல்லைன்னா அடுத்த பொங்கல். ஆனா காசு வாய்ப்பு வரும் போது பண்ணினாதான்ப்பா. உங்களுக்கு தெரியாததா? எப்படியும் இன்னும் 6 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் ஓவர் ஆயிடும். அடுத்த பொங்கல் நம்ம ஊர்ல தான். உங்க பேரன் தான் ஒரே அடம். ஊருக்கு போகணும், தாத்தா பாட்டியை பார்க்கணுங்கிறான். என்னப்பா செய்யறது? அவனுக்கு புரியுமா? சின்ன பிள்ளை தானே, சரியாயிடும். சாரிப்பா. அதற்கு மேல் பேசியது எதுவும் கிழவனின் காதில் ஏறவில்லை. இயந்திரத்தனமாக பேசி முடித்தார். கிழவியிடம் கொடுத்தார். மூக்கை சிந்திய கிழவியை பார்த்தார். சட்டையை மாட்டிக்கொண்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வெளியில் கிளம்பினார். வாசல் கதவை திறந்தார். விடிந்தால் பொங்கல். ஆனால் விடியவில்லை. சிலுசிலுவென வீசிய குளிர்ந்த பனிக்காற்று வாசலில் நுழைந்த வேகத்தில் பின் வாசல் வழியாக வெளியேறியது. காற்றடித்த வேகத்தில் குதிரையை மூடிய துணியை பறக்கடித்தது. மரக்குதிரை மட்டும் தனியாக சரக் சரக் என காற்றில் ஆடியது. பெற்றவர்களை வயதான பின்பு இப்படி தனியாக தவிக்க விடாதீர்கள். பேரப்பிள்ளைகளுடன் விளையாடி சந்தோஷமாக வாழட்டும். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.